அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். விஞ்ஞானிகள் ஒவ்வொரு காலத்திலும் விஞ்ஞான ரீதியாக அடிக்கடி தவறிவிட்டிருக்கிறார்கள். ஆயினும் பரிசுத்த வேதாகமம் ஒருபோதும் தவறவிடவில்லை. இது அறிவியல் பூர்வமானதை துல்லியமாக நிரூபித்துள்ளது. விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் நம்பியது முழு பிரபஞ்சத்திலும் 1200 நட்சத்திரங்கள் மட்டுமே இருக்கும். இக்காலத்தில் அறிவியல் காண்பிப்பது ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன. அவற்றை மனிதனால் எண்ண முடியாது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் வேதாகமம் எப்போதும் கூறுவது வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததாகும். எரேமியா 33:22. விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் நம்பியது பூமி தட்டையானது. இக்காலத்தில் அறிவியல் காண்பிப்பது பூமி உருண்டையாக உள்ளது. வேதாகமம் எப்போதும் கூறுவது அவர் பூமி உருண்டையில் மேல் வீற்றிருக்கிறார். ஏசாயா 40:22. விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் நம்பியது ஒரு நபரை குணப்படுத்த வேண்டுமாயின் அவரில் காணப்படுகிற அசுத்தமான குருதி வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இக்காலத்தில் அறிவியல் காண்பிப்பது குருதி உயிருக்கு இன்றியமையாதது. சில சமயங்களில் குருதியை சேர்ப்பதற்காக ஒரு பகுதி மாற்றீடு செய்ய வேண்டியது ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வேதாகமம் எப்போதும் கூறுவது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகமம் 17:11. விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் நம்பியது பூமி முழுவதும் காற்று நேராக வீசுகின்றது. இக்காலத்தில் அறிவியல் காண்பிப்பது காற்று சுழிகள் பெரிய வட்ட வடிவங்களில் நகரும். வேதாகமம் எப்போதும் கூறுவது காற்று தான் சுற்றின இடத்துக்கே திரும்பி வரும். பிரசங்கி 1:8. விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் நம்பியது பூமி ஒருவரின் முதுகில் சுமக்கப்படுகிறது. இக்காலத்தில் அறிவியல் காண்பிப்பது பூமி விண்வெளியில் மிதக்கிறது. வேதாகமம் எப்போதும் கூறுவது பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். யோபு 26:7. விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் நம்பியது மக்கள் இயல்பாகவே வியாதிப்படுகிறார்கள், கை கழுவ வேண்டிய அவசியமில்லை. இக்காலத்தில் அறிவியல் காண்பிப்பது தொடுவதின் மூலம் பல நோய்கள் பரவுகின்றன. ஓடும் நீரில் கைகளை கழுவ வேண்டும். வேதம் எப்போதும் கூறுவது தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் தேகத்தை ஊற்று நீரில் கழுவ கடவான், அப்பொழுது சுத்தமாயிருப்பான். லேவியராகமம் 15:13. விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் நம்பியது நட்சத்திரங்கள் அனைத்துமே ஒன்றுக்கொன்று ஒத்தவை என்று கூறப்பட்டுள்ளது. இக்காலத்தில் அறிவியல் காண்பிப்பது ஒவ்வொரு நட்சத்திரமும் உண்மையில் வித்தியாசமும் தனித்துவமானது. வேதம் எப்போதும் கூறுவது மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:41. இப்படி வேதமும் விஞ்ஞானமும் மாறி மாறி சொன்னாலும் நம்முடைய பரிசுத்த வேதாகம் சொல்லுவது ஒருபோதும் மாறுவதில்லை. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.